சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க பெட்ரோல் ஸ்மெல்லாம் வருது? பின்ன வராம எப்படி இருக்கும்? 2 லிட்டர் பெட்ரோல பூர்ணிமாவோட தலையிலேயே ஊத்துனல. அப்புறம் அதுக்கப்புறமும் ஸ்மெல் வரலன்னா என்னம்மா நீ? என்னங்க சொல்றீங்க? பெட்ரோல ஊத்துனீங்களா? பெட்ரோல ஊத்துனதோட நிறுத்திட்டேன்னு சந்தோஷப்படு. இல்லன்னா அவளை இந்நேரம் பத்த வச்சிருப்பேங்க. ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியம் கீத்து பிடிச்சிருச்சா? என்ன பேப்பர் அது? நீ கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வரம் கேட்க போன. நான் யார்கிட்ட வரம் கேட்டா வரம் கிடைக்குமோ அவங்களே இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். வேலை முடிஞ்சது, அதான் கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டாளா? ஆமா, நேரா அந்த பூர்ணிமாவை கடத்தி கொண்டு வந்து பெட்ரோல் ஊத்தி பத்த வச்சிருவேன்னு சொன்னேன். பயத்துல எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டா. ஏங்க யாராவது இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? ஒரு பொம்பளை தூக்கிட்டு வந்து மேல பெட்ரோல ஊத்தி இருக்கீங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? யார் பொம்பளை? அவெல்லாம் ஒரு பொம்பளையா? நீதான் சொல்லிக்கணும் ராதா. சுத்தி இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டே இருக்காளே, அவெல்லாம் ஒரு பொம்பளையா? என்ன பேச்சு பேசுனா தெரியுமா? அவ தூக்கிட்டு வந்து பெட்ரோலை ஊத்துனதும் பயந்து துடிச்சா பாரு. அவ முகத்துல அப்பதான் ஒரு பயத்தை பார்த்தேன். சும்மா இப்படியே பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் என்னைக்காவது எவனாவது ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணுவாங்கிற பயம் இருக்கும்ல அவளுக்கு. அந்த பயத்தை காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு தூக்கிட்டு வந்தேன். இனி அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்பத்தா கைமணம் அப்படிங்கிற பேரு நமக்கு தாங்கிறத கிளியரா அவகிட்ட எழுதி வாங்கிட்டேன். ஏங்க அவ வீட்டுல போய் சொல்லி ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுங்க. என்னங்க நீங்க? சொன்னா சொல்லட்டுமே, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்க்கலாம். எனக்கு அதெல்லாம் எந்த கவலையும் இல்ல. அவளை கொல்றதுக்கு கூட நான் ரெடியா தான் இருக்கேன் ராதா. ஏதோ கையெழுத்து போட்டு கொடுத்தாலேங்கிறதால தப்பிச்சு போயிட்டா. கையெழுத்து போட்டு கொடுக்கலன்னா பத்த வச்சலாங்கிற முடிவோடு தான் இருந்தேன். மிஸ் ஆயிட்டா. ஏங்க அவ நேரா அங்க வீட்டுக்கு போய் நம்மள பத்தி என்னெல்லாம் சொல்ல போறாளோ. ஏற்கனவே அவளுக்கு நம்ம 2 பேருன்னு ஆகவே ஆகாது. இதுல நீங்க வேற இப்படி எல்லாம் பண்ண என்னங்க நீங்க? ராதா என்ன ராதா, எப்ப பார்த்தாலும் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க? இவளை இப்படி எல்லாம் பண்ணாதான் வழிக்கு கொண்டு வர முடியும். நல்லவளா இருந்தா பாலாபிஷேகம் கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் இப்படிதான் டீல் பண்ணணும். அப்பதான் வழிக்கு வருவாளுங்க. பார்த்தல, இத்தனை நாள் கேட்டும் ஆகாதத ஒரே நிமிஷத்துல எழுதி கொடுத்துட்டு போயிட்டா. அதுதான் உயிர் பயம். சரி இப்படியே நிக்காத. இதை கொண்டு போய் கொடுத்து செவந்திக்கிட்ட அடுத்த வேலையை பார்க்க சொல்லலாம். அவகிட்ட இதை கொடுத்தா கம்பெனி திறக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. நின்ட்டே இருக்காத, வா போலாம். சரி சரி, நீங்க என்னமோ சொல்றீங்க, வாங்க போய் பார்க்கலாம். ஏனுங்க வாசன் சார், அந்த பையனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுவானா? அதெல்லாம் வீட்டில் வச்சுக்க சொல்லுங்க. இங்க வந்தா தப்புனா தப்பு தான். எதுவாக இருந்தாலும் நான் கேட்பேன். எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, மினிஸ்டரா இருந்தாலும் சரி, யார் ரெக்கமெண்டேஷனும் என்கிட்ட வந்து சொல்லாதீங்க. சொல்லிடுறேன் சார். சார், சுசீலா ரிப்போர்ட்டிங் சார். சுசீலா, என்னங்க என்ன பெரிய சர்ப்ரைஸா கொடுக்குறீங்க? எப்படி இருக்கீங்க? ஏங்க இங்க ரிப்போர்ட்டிங்கா? டிரான்ஸ்ஃபரா? எஸ் சார். ஏன் சார் என்ன பார்த்தா பயமா இருக்கா? என்ன பார்த்தா பயப்படுற மாதிரியா தெரியுது. ஏங்க அந்த பேச்ச மட்டும் உங்களுக்கு மாறவே இல்லை போங்க. சார் ஆர்டர் வாங்கிக்கோங்க சார். வெரி குட். சோ இந்த ஊர்ல எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வந்திருக்கீங்க. எஸ் சார். அட போதுங்க சுசீலா, என்ன சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சல்யூட்டா அடிச்சிட்டு இருக்கீங்க? தாங்க. என்ன சார், என்ன சிங்கிளா தான் இருக்கீங்களா? இல்ல மேரேஜ் எதுவும் பண்ணிக்கிட்டீங்களா?
எப்படிங்க சுசீலா உங்ககிட்ட சொல்லாம நான் கல்யாணம் பண்ணிப்பானா? ஆ? அதான பார்த்தேன். உங்களுக்கா தைரியம் வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க. சரி, இப்பதான் நான் வந்துட்டேன்ல, எந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு நானே பார்த்து முடிச்சு வைக்கிறேன். ம், பாத்தீங்களா உங்களுக்கு என்ன டியூட்டி போட்டிருக்காங்க, நீங்க என்ன டியூட்டி பாக்குறேங்கிறீங்க? ஸ்டேஷனோட டைம் டேட்டா என்ன, என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் கேட்க மாட்டீங்களே. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலே குறியா இருங்க. இதெல்லாம் ஒரு சோசியல் சர்வீஸ் சார். ஏங்க நான் சிங்கிளா சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பொறுக்கல, என்ன மாட்டி விடுறதுல அவ்வளவு சந்தோஷம். ம்? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க ரொம்ப சார். நாளாச்சு. உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்பதான் மேரேஜ் ஆச்சு சார் சார். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எடுத்துக்குவீங்களா மாட்டீங்களா? மேடம், முதல்ல உட்காருங்க, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு இப்ப ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன கடத்திக்கிட்டு போய் ஒருத்தன் கொலை பண்ண பார்த்தான், அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். காம் டவுன். முதல்ல கொஞ்சம் பொறுமையா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. என்ன ஆச்சு? சார் நான் இங்க உட்கார்றதுக்குலாம் வரல. கிருஷ்ணன் ஒருத்தன் நான் வீட்டுக்கு போகும்போது என்ன ஆட்டோல கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டு போனது மட்டும் இல்லாம அவன் வீட்ல வச்சு என் மேல பெட்ரோல ஊத்தி என்கிட்ட ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் தான் என்ன அனுப்பியே வச்சான். இங்க பாருங்க, Dress எல்லாம் பெட்ரோல் ஸ்மெல் நினைச்சிருக்கு பாருங்க. சுசிலா பாருங்க. ஆமா சார். சரி, யாரு யாரு கிருஷ்ணா? செவந்தியோட அண்ணன். சார், யாரு செவந்தி? நமக்கு தெரிஞ்சவங்க தான் சுசிலா. சரி சொல்லுங்க பூர்ணிமா, அந்த கிருஷ்ணன் உங்களை எதுக்காக கடத்திட்டு போனாரு? சார் நான் அப்பதா கைமணோங்கிற பேர்ல ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். அந்த பேரை செவந்திக்கு தான் சொந்தம்னு சொல்லி எழுதி தர சொன்னான். என்ன மிரட்டி கையெழுத்தும் வாங்கிட்டான் சார். நான் மட்டும் கையெழுத்து போடலனா என்ன உயிரோட எரிச்சிருப்பான் சார். நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. வாசன் சார். இவங்க சொல்ற விஷயத்த ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குங்க. ஓகே சார். சார் அந்த கிருஷ்ணனை மட்டும் அரெஸ்ட் பண்ண பத்தாது சார், செவந்தியையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. அவ சொல்லாம கண்டிப்பா அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். அவனுக்கு அந்த அளவுக்குலாம் புத்தி கிடையாது சார். சார் உங்களுக்கு செவந்தி தெரிஞ்சவங்கன்றதுக்காக அவ நல்லவன்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க சார். அவ அந்த மாதிரி எல்லார்கிட்டயும் நல்லவ மாதிரி நடி